अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யசோதா பாவனையிலே பெரியாழ்வார் கண்ணபிரானை அனுபவித்த அனுபவங்கள் எல்லாம் பெரியாழ்வார் திருமொழியினுடைய முதல் 2 பத்துக்களிலே விரிவாக நாம் பார்க்கின்றோம். அதிலே முதல் 10 கண்ணபிரான் பிறந்த அந்த தினம் தொடங்கி அனுபவித்த பெரியாழ்வார் வரிசையாக யசோதை செய்த அனுபவங்களாக பலவற்றை செய்தார். அந்த கண்ணபிரான் தளர்நடை நடக்கிறான். அதற்கு பிறகு ஓடி வந்து ஆறத் தழுவிக் கொள்ளுகிறான். அவளை புறம் புல்குகிறான் என்று இத்தனையும் அனுபவித்தார். அதாவது தளர்நடை நடப்பதற்கு ஒரு திருமொழி, அதற்கு பிறகு ஆறத் தழுவா வந்து அச்சோ வச்சோ என்று முன்பக்கத்திலே ஓடி வந்து தாயாரை தழுவிக் கொள்ளுகிறானே அதே அனுபவத்தை தாம் செய்தார், அதற்கு என்று ஒரு திருமொழி. கடைசியிலே முதல் 10 கடைசி திருமொழி வட்டு நடுவே என்று தொடங்குகின்ற திருமொழி. அதிலே கண்ணபிரான் அப்படி அலங்காரத்தோடு வந்து கிண்கிணி கட்டி கிரி கட்டி கையினில் கங்கணமிட்டு கழுத்தினில் தொடர் கட்டி தன் கணத்தாலே சதிராக நடந்து வந்து என்று மிகவும் அழகாக நடந்து வந்து என் கண்ணன் என்னை புறம்புல்குவான் என்று என்னை முதுகிலே வந்து கட்டிக்கொள்ளுவான் என்று அந்த அனுபவத்தை செய்தார். அப்படியாக பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 சென்றது. அதற்கு பிறகு 2ஆம் 10 முதல் திருமொழியிலே கண்ணபிரான் வெளியிலே சென்று சிறுவர்களோடு விளையாடுகிறான். அப்படி விளையாடுகின்ற காலத்திலே அவர்களிடத்திலே இவன் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டாக அப்பூச்சி காட்டுதல் என்று ஒன்றை அனுபவிக்கின்றார். அதாவது பூச்சி காட்டுதல் என்றால் மற்றவர்களை எல்லாம் பயமுறுத்துதல். அதைத்தான் இந்த 2ஆம் 10 முதல் திருமொழி. அந்த திருமொழியிலே தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான். அவன் என்ன செய்கிறான் என்றால் அப்படி போய் அந்த இடத்திலே அப்பூச்சி காட்டு மெச்சூது சங்கமிடத்தான் நல்வே யூதி பொய்ச்சூதில் தோத்த பொறையுடை மன்னர்க்காய் பத்தூர் பெறாதென்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் என்று பெரியாழ்வார் அவனுடைய மேன்மையெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்பொழுது இடையர் சிறுவர்களோடு பூச்சி காட்டுகின்ற விளையாட்டு என்றோ அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் என்று இதையும் யசோதா பாவனையிலே செய்வதாகவே அப்படி நாம் கொள்ளும்படியாக அப்படி பாசுரம் அருள் செய்கிறார். இங்கே கூட ஆச்சாரியர்கள் அற்புதமாக வியாக்கியானம் காட்டுகின்ற பொழுது பூச்சி காட்டுதல் என்னால் கண்ணபிரான் மற்றவர்களைப் போல தன்னுடைய இமையை அப்படி உள்ளிமையை வெளியுமையாக வைத்து இப்படி விழித்து பூச்சி காட்டி இருக்க மாட்டான், அதற்கு பதிலாக தன்னுடைய சங்கு சக்கரங்களை காட்டி இருப்பான் என்பதாக எம்பார் என்கிற ஆச்சாரியர் காட்டியருளினதாக அந்த அனுபவத்தையும் நாம் ஏற்கனவே செய்தோம். ஆஹா, இப்படி அப்பூச்சி காட்டுகின்ற அனுபவமாக பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் 10 முதல் திருமொழி சென்றது. அதற்கு பிறகு 2ஆம் திருமொழியிலே கண்ணபிரான் வீதியிலேயே விளையாடி கொண்டிருந்தால் எப்படி தன்னுடைய இல்லத்திற்கு வந்து அவன் அம்மம் உண்ண வேண்டாமோ, அதனால யசோதை அவனை அழைக்கிறாள். அரவணையாய் ஆயரேரே அம்மம் உண்ண துயிலழாயே என்று அவனை அழைக்கிறாள். அம்மம் உண்பதாவது முளைப்பால் உண்ண வேணும் என்று அவனை அழைக்கின்ற ஒரு 10 பாசுரங்கள். நீ முளையுண்ணவாராய் என்று அவனை அழைக்கிறாள். நீ வந்தாயானால் உனக்கு எல்லாம் தருவேன் என்றெல்லாம் அவனை பார்த்து சொல்லுகிறாள். அது ஒரு 10 பாட்டு அந்த அனுபவம் சென்றது. அதற்கு பிறகு குழந்தைக்கு காது குத்துகின்ற பருவம். குழந்தைக்கு காது குத்துதல் என்பது மிகவும் அந்த சிறிய பருவத்திலேயே காதை குத்திவிட்டால்தான் அது காது பணிகளை எல்லாம் விட்டு நாம் அழகு பார்க்க முடியும். ஆகையினாலே அந்த குழந்தையாக கண்ணன் அவனை அழைக்கிறாள். அப்பா, உனக்கு நான் காது குத்த வேண்டும், உனக்காக நீ காது குத்தி கொண்டாயானால் உனக்கு பேர்த்தும் பெரியன அப்பன் தருவன் பிரானே திரியிட ஒட்டில் என்று உன்னுடைய காதிலே நான் அப்படி திரியை இடப்போகிறேன். அதை இடுவதற்கு நீ எனக்கு அனுமதி கொடுத்தாயானால், நீயும் இணங்கினாயானால் உனக்கு உண்ணக்கனிகள் தருவன், பல பழங்களை எல்லாம் தருவேன் என்று பல விஷயங்களை தருவேன் என்று அந்த குழந்தைக்கு ஆசை காட்டி கடைசியில வார்காது தார பெருக்கி
அமைத்து என்று சொல்லும்படியாக அவனுடைய காதை தாழ பெருக்கி அவனுக்கு காது குத்தினாளாம் யசோதை. ஆக இப்பொழுது காது குத்துதல் என்பது ஆகிவிட்டதானால் அடுத்தபடியாக நடைபெற வேண்டியது என்ன என்றால் அவனை கொண்டு போய் நீராட்ட வேண்டும். ஆகினாலே கண்ணனே நீ நீராடவாராய் என்று அழைக்கிறாள். ஒரு பாத்திரத்திலே வெந்நீரை சேகரித்து வைத்திருக்கிறாள். அவளே சொல்லுகிறாள், நான் என்ன செய்தேன் என்றால் அப்படி தீர்த்தத்தை எல்லாம் கடாரத்தில் பூரித்து வைத்தேன் என்று. கடாரம் வெந்நீர் பாத்திரம், அதிலே நான் பூரித்து வைத்திருக்கிறேன். நீ நீராட வருவாயானால் உனக்கு நான் எல்லவெல்லாம் தருவேன். அப்பங்கலந்த சித்துண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் என்று. இத்தனையும் தின்னல் உறுதியேல், நீ இத்தனையும் உண்ண வேண்டும் என்று நினைத்திருப்பாயானால் நீ சொப்பட நீராட வேண்டும், நன்றாக நீ நீராட வேண்டும், வா என்று அழைத்தாளாம். ஆனால் இது அத்தனைக்கும் அவன் வரவில்லை. கடைசியிலே என்ன சொல்லி அவனை அழைத்தாள், அப்பா இப்படியெல்லாம் நீ இருந்தாயானால் உன்னை நப்பின்ன காணில் சிரிக்கும் என்று. நப்பின்னை பிராட்டி இப்படி புழுதி அடைந்த மேனியை கண்டால் அவள் சிரிப்பளே என்று சொன்னவுடனே கண்ணபிரான் ஓடி வந்தான் என்று அவனை கார்மலி மேனி நிறத்து கண்ணபிரானை மஞ்சனமாட்டிய யசோதை என்று சொல்லும்படியாக அப்படி அவனை மஞ்சனமாட்டி விட்டாள் யசோதை. அந்த அனுபவத்தை செய்தார் பெரியாழ்வார். அது 2ஆம் பத்து 4ஆம் திருமொழியிலே அப்படி சென்றது. ஆஹா, நீராட்டி முடித்தவுடனே அவனுக்கு தலைவார வேண்டும். அந்த முடியினை நன்றாக சிக்கெடுத்து வார வேண்டும் அல்லவா? அதற்காக குழந்தையை அழைக்கிறாள். ஆனால் அந்த குழந்தை அப்படி உடனே வந்து விடுமா? ஆகையினாலே என்ன செய்கிறாள், காக்கையை அழைத்து அதை கண்ணனுடைய குழல் வாரும்படி சொல்லுவதாக. இதெல்லாம் குழந்தைக்கு வேடிக்கை காட்டுவது. நேராக தானே அந்த குழலை வாருகிறதா இருந்தாலும் கூட காக்கையே நீ வந்து கண்ணனுடைய குழலை வாருவாயாக என்று காக்கையை அழைக்கின்றதாக ஒரு பதிகம். பின்னை மணாளனை பேரில் கிடந்தானை முன்னையமரர் முதல் தனி வித்தினை என்னையும் எங்கள் குடிமுழுதாட்கொண்ட மன்னனை வந்து குழல்வாராய் அக்காக்காய் மாதவந்தன் குழல்வாராய் அக்காக்காய் என்று கண்ணனுடைய குழலை வார வேண்டும் என்று அந்த காக்கையை அழைப்பதாக இப்படி ஒரு பதிகம் சென்றது. அதற்கு அடுத்தபடியாக கண்ணபிரான் அவன் மேலே இன்னும் அவனுக்கு சில அலங்காரங்களை செய்ய வேண்டும், அவனுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருக்கிறாள் யசோதை. ஆனால் அதற்குள்ளே கண்ணன் என்ன சொல்லுகிறான், மற்ற சிறுவர்கள் எல்லாம் எல்லாரும் மாடு மேய்க்க போகிறார்கள், ஆகையினாலே நானும் மாடு மேய்க்க போக வேண்டும் என்று அவன் பிடிவாதம் பிடிக்கிறானாம். அப்பொழுது யசோதை அவனுடைய கவனத்தை திருப்புவதற்காக என்ன பண்ணுகிறாள், அந்த காக்கையை பார்த்து இவன் மாடு மேய்க்க போக வேண்டும் என்கிறான், ஆயினாலே நீ போய் ஒரு கோலை கொண்டு வா என்று காக்கையை சொல்லுவதாக. அப்படி என்ன அழைக்கிறாள் என்னால், அக்காக்காய் நம்பிக்கை கோல் கொண்டு வா என்று மிக்காள் உரைத்த சொல் என்று. மிக்காளான யசோதை அவள் என்ன பண்ணினாள், அக்காக்காய் நம்பிக்கை கோல் கொண்டு வா, இந்த கண்ணபிரான் மாடு மேய்க்க வேண்டும் என்று சொல்லுகிறான், ஆயினாலே அவனுக்காக போய் நீ ஒரு கோலை கொண்டு வா என்று சொல்லுகிறாள். இப்படி அவனுக்கு பராக்கு காண்பிப்பதற்காக சில செயல்களை இவள் செய்தாள் என்று அந்த ஒரு அனுபவமாக ஒரு திருமொழி, அதாவது 2ஆம் பத்திலே 6வது திருமொழி அப்படி சென்றது. அதற்கு பிறகு கண்ணபிரானுடைய கவனமும் சற்று மாறித்தல்லவா. இப்பொழுது கண்ணபிரானை நீராட்டி இருக்கிறாள், காக்கையை கொண்டு அவனுடைய குழலையும் வாரி இருக்கிறாள். அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும், கண்ணபிரானுடைய குழலுக்கு பூச்சூட்ட வேண்டும். அதற்காக உடனே கண்ணபிரானை அழைக்கிறாள், அப்பா உனக்காக நான் எவ்வளவு பூக்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன், இதோ பார், செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்றிவை சூட்ட வா என்று இவற்றையெல்லாம் சூட்டிக் கொள்வதற்காக நீ வர வேண்டும் என்று அவனை பார்த்து, ஆனிரமேய்க்க நீ போதி அருமருந்து ஆவதறியாய் கானகம் எல்லாம் திருந்து உன்னுடைய கரிய திருமேனி வாடி விடுகிறதே, நீ இப்படி இருக்க வேண்டாம், வா உனக்கு நான் பூச்சூட்டுகிறேன் என்று சொல்லுகிறாள். முடிவிலே கண்ணனும் வந்து அவள் சொன்னபடியே பூச்சூட்டி கொள்ளுகிறான். இப்பொழுது நன்றாக குளித்து அவன் தலைவாரிக்கொண்டு பூச்சூட்டி கொண்டு இப்படியெல்லாம் நிற்கிற அழகை பார்த்தவுடனே யசோதைக்கு எங்கே தன் கண்ணே பட்டுவிடுமோ என்று தோன்றிவிட்டதான். இந்த குழந்தைக்கு திருஷ்டி தோஷம் வரக்கூடாது, யாரும் இது கண் போட்டு விடக்கூடாது, கண்ணச்சில் வாராமிக்காக அவனுக்கு காப்பிடுதல் என்கிற ஒரு காரியம், அதாவது அந்தி வேளையிலே அந்த குழந்தைக்கு ஆலத்தி எடுத்தல் என்று சொல்லுவார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அல்லவா? ஆயினாலே காப்பிடுவதற்காக அவனை வர வேண்டும் என்பதாக அவனை அழைக்கிறாள். இந்திரனோடு பிரமன் ஈசனிமயவரெல்லாம் மந்திரமாமலர் கொண்டு மறைந்து உவராய் வந்து நின்றார். கடைசியில் என்ன, அந்தியம் போது அங்கு நில்லேல் அழகனே காப்பிடவாராய் என்று, நீ அந்தியம் போதிலே முச்சந்தியிலே நிற்காதே, நாற்சந்தியிலே நிற்காதே, உனக்கு நான் காப்பிட வேண்டும், நீ வருவாயாக என்று அவனை அப்படி வேண்டி வேண்டி வருந்தி அழைக்கிறாள். அவனுக்கு ஒரு தீங்கும் வாராமல் இருக்க வேண்டுமே என்கிற ஒரு பிரீத்தியினார். இப்படி அவள் அழைத்தவுடனே கண்ணபிரானும் உள்ளே வருகிறான். ஆனால் அதற்குள் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் திரண்டு விட்டார்களாம் இந்த யசோதையினுடைய இல்லத்திற்கு. என்ன காரணம் என்றால், இவன் ஒவ்வொரு இல்லத்திலும் சென்று செய்த தீம்புகள், அதையெல்லாம் யசோதையினிடத்திலே முறையிடுவதற்காக வந்தவர்கள். ஐயோ, உன்னுடைய பிள்ளை என்ன தீம்பு செய்கிறான், எங்களாலே இவனை பொறுக்க முடியவில்லை, நீ உன்னுடைய இல்லத்திற்கே இவனை கூவி அழைத்துக்கொள், அசோதனங்காய் உன் மகனை கூவாய், எங்கள் இல்லத்துக்கு வருகிறான், வந்து வெண்ணியை விழுங்குகிறான், வெறுங்கலத்தை வெற்புடையிட்டு அதன் ஓசை கேட்டு என்று பாத்திரத்தை உடைக்கிறான். வெண்ணையை உண்டாய் பாத்திரத்தை ஏன் உடைக்கிறாய்னு கேட்டா, உடனே அவன் அதனுடைய ஓசை கேட்கும் என்ன, இந்த பாத்திரம் உடைகிற காலத்தில் எழுகிற ஓசை எனக்கு ஆனந்தத்தை அளிக்கிறது என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறான். உன்னுடைய பிள்ளையை நீ அழைத்துக்கொள் என்று அவர்கள் புகார் சொல்ல, உடனே யசோதை என்ன சொல்லுகிறாள், அப்பா, அருகிருந்தார் தம்மை அநியாயம் செய்வதுதான், இப்படி பண்ணுகிறாயே, நீ பண்ணலாமா? அப்படியெல்லாம் அசலகத்தார் உன்னை பரிபவம் பேச நான் தரிக்ககில்லேன். வெளியில இருப்பவர்கள் உன்னை எல்லாம் பரிபவமாக சொல்லுவதை, அவமானப்படுத்துவதை கேட்ப என்னால் முடியாது, நீ என்னுடைய இல்லத்திற்கே வந்துவிடு என்றோ யசோதை அழைப்பதாக ஒரு பதிகம் செல்லுகிறது. அப்படி அந்த பதிகம் 2ஆம் பத்திலே 9வது பதிகம். அந்த பதிகத்திலே அனுபவத்தை செய்தவர். இன்னும் மேலேயும் அந்த கிருஷ்ணானுபவம் பெரியாழ்வாருக்கு தொடர்கிறது. அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.